அவர் கதையை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? அந்த சூழல் இல்ல இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. இல்லை, எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் அந்த நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை. திருப்பி சொல்றேன், சொல்றேன். நீங்க திருப்பி இந்த கேள்வி எடுக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்டம் முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வலிச்சு நீங்க பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார்னு ஒன்று இருக்கு. நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாதுங்க. மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்பை நான் வரவேற்கிறேன். மாரி செல்வராஜ் சாதிக்கு, சாதி மனநிலைக்கு. ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான ஒரு ஆள். தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாரி செல்வராஜ்ங்கிறத இங்க இருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமா ஆடு, சாதாரணமா பாடுன்னு என்னால முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆணித்தரமாக சொல்றேன். மாரி செல்வராஜ் மேல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்க நாட்டி மாத்தாதீங்க. மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சரி, ஓகே சொல்றாங்க. எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்ல, ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் என்னோட சிஎம் பாராட்டியிருக்காரு, என்னோட கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிட்டு இருக்கு. நீ திருப்பி 10 பேர் எங்கேயாவது பேசுறது மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாத்த முயற்சி பண்றோம். எவனோ 10 பேர் உட்கார்ந்து சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க நீங்க. இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாத்தணும், அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேதனை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு 50 பேர் பேசுறத அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் கத்ததான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. சாக வரைக்கும் இருக்கும். என்ன அழுத்தங்கள்? அழுத்தங்கள் இல்ல, பொறுப்பு இருக்கு. அழுத்த வேற, பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியா உங்களை ரொம்ப அதிகமா நம்பும் போது, ஒரு சினிமா தாண்டி, என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை ஃபோர்ஸ்டா நம்புறாங்க. நீ ஒன்று சொன்னா அதை உண்மைன்னு எடுத்துக்குவேன் நம்புறாங்க. அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட